ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎம்சி ஃபுட் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே சூப்பரான நண்டு கிரேவி. நண்டு கிரேவி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நண்டு கிரேவி செய்கிறதுக்கு 250 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், 50 கிராம் பூண்டு, 50 கிராம் இஞ்சி, 2 தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். வணக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ தாளிப்புக்காக 1 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடயே 1/2 ஸ்பூன் ஜீரகமும் ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டுமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கிற பூண்டை ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடயே கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சியும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாமே நல்லா வதங்கட்டும். பாதி அளவு வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாமே வதங்கிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளியை இதில் சேர்த்திக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கிறேன். வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா மசிய வதங்கிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். வதக்கி வச்ச வெங்காயம், தக்காளி எல்லாமே சூடு ஆறிடுச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நண்டு கிரேவிக்கு மசாலா பொடி ரெடி பண்ணிடலாம். 3 ஸ்பூன் குருமிளகு ஆட் பண்ணிக்கிறேன். காரம் கம்மியாக சேர்த்திக்கிறவங்க 1 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் ஜீரகத்தை ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடயே 1/2 ஸ்பூன் சோம்பையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை இப்போ பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன். குருமிளகு, ஜீரகம், சோம்பை பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு. நண்டு கிரேவி செய்கிறதுக்கு இந்த சைஸ் அளவு புளி ஊற வச்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு புளி கரைச்சி எடுத்துக்கிறேன். நண்டு கிரேவி தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்திருக்கேன். 4 பச்சை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, 2 தக்காளியை நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பில் மண்பானை வச்சுக்கிறேன். அதில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்திக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். சின்னதாக 4 பச்சை மிளகாயை கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதை இதில் சேர்த்திக்கிறேன். இது கூடயே 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்திக்கிறேன். எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். காரம் கம்மியாக சாப்பிட்றவங்க 2 பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்திக்கோங்க. வெங்காயமெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவு வதக்கிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூடயே 2 ஸ்பூன் அளவு மல்லிப்பொடியை ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடியை ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடயே 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மசாலா பொடிகளோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கிக்கலாம். மசாலா பொடிகளோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளியை அதில் சேர்த்திக்கலாம். தக்காளி மசிகிற அளவு நல்லா வதக்கிக்கிறேன். தக்காளியெல்லாம் நல்லா மசிகிற அளவு வதங்கிருச்சு. இப்போ 1 கிலோ நண்டை நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை நான் சேர்த்திக்கிறேன். நண்டு எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன்.
மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஒரு 2 மினிட்ஸ் வந்து இப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாமே வணக்கி அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதே கப்லையே 2 கப் அளவு தண்ணியும் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணியை ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடயே கிரேவிக்கு தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு குருமிளகு, ஜீரகம், சோம்பு இது 3த்தையுமே பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறத இதில் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம், தக்காளி எல்லாம் வணக்கி அரைச்சி கிரேவியில் சேர்க்கும்போது கிரேவியும் நல்லா திக்காகி கிடைக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ கிரேவியை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இது கூடயே கரைச்சி வச்சுருக்கிற புளியையும் சேர்த்திக்கிறேன். எல்லாத்தையுமே சேர்த்தியாச்சு. இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். கிரேவி நல்லா கொதிக்கும்போது கலருமே நம்மளுக்கு சேஞ்ச் ஆகி வரும். ஃபைனலாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணிக்கிறேன். நண்டும் நல்லா வெந்துருச்சு. கிரேவியும் நல்லா திக்காக வந்திருக்கு. உங்களுக்கு இனிமேல் ட்ரையாகி வேணும்னா ஒரு 5 மினிட்ஸ் கூட வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்தளவுக்கு கிரேவியாக வந்தால் போதும். அதனால் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். சுவையான நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா JMC ஃபுட் ரெசிபீஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.